ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2018 பொது தமிழ் பார்த்தாச்சு. அதில் இருக்கிற பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஒத்தில்லாத ஒளி சிதறல் தத்துவம் தான் ராமன் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது அப்படின்னா MgSO4.7H2O. எப்சம் உப்பு எனப்படும் மெக்னீசியம் சல்ஃபேட் மலம் இலக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. வேதியியல் வாய்ப்பாடு MgSO4.7H2O. இது சிறு சிறு கொப்பளங்களால் ஏற்படும் புண்களை சரி செய்யவும் பயன்படுகிறது. பீர் உள்ளிட்ட ஆல்கஹால் உற்பத்தியிலும் பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன அப்படின்னா Cu காப்பர் 60% இருக்குது. ஜிங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40% இருக்குது. இதில் அப்படின்னா பித்தளையின் சரியான உலோக கலவை. காப்பரின் உலோக கலவை என்ன அப்படின்னா பித்தளை, வெண்கலம், துப்பாக்கி வெண்கலம், ஜெர்மன் வெள்ளி. அலுமினியத்தின் உலோக கலவை டியூராலுமின், மெக்னாலியம். இரும்பின் உலோக கலவைகள் துருப்பிடிக்காத எஃகு, நிக்கல் எஃகு, டங்ஸ்டன் எஃகு. இதுதான் அதற்குள்ளேயே மூலக்கூறு வாய்ப்பாடு. போட்டோட்ராபிசம் என்றால் என்ன? செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கத்துக்கு பேர் தான் போட்டோட்ராபிசம் என்று பெயர். அப்போ செடிகளின் மீதி இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். போட்டோட்ராபிசம் அப்படின்னா தாவரங்களின் ஒளியை நோக்கி வளரும் வளர்ச்சி. ஜியோட்ராபிசம் அப்படிங்கிறது தாவரங்களின் புவியீர்ப்பு விசையை சார்ந்த வளர்ச்சி. தாவர வேர்கள் புவியீர்ப்பு விசைக்கு இணையாகவும் தாவர தண்டுகள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராகவும் வளரும். புவியீர்ப்பு விசைக்கு இணையாக வளரக்கூடியது தாவரத்துடைய வேர்கள், புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரக்கூடியது தாவர தண்டுகள். ஹைட்ரோபீசம் என்பது தாவர வேர்களின் நீரை நோக்கிய வளர்ச்சி. நீரை நோக்கிய வளர்ச்சிக்கு ஹைட்ரோபீசம். தாவர வேர்கள் நீர் நேர் சார்பசைவு கொண்டது. எனவே தான் நீரை நோக்கி வளரும் தாவர தண்டுகள் நீர் எதிர் சார்பசைவு கொண்டது. எனவே தான் இவை மேல் நோக்கி வளர்கின்றன. நீரை நோக்கி வளரவே மேல் நோக்கி வளரக்கூடியது. அடுத்து ரண்டாம்பூர் ராஜஸ்தான், மானாஸ் அஸ்ஸாம், நாகார்ஜுனா சாகர் ஆந்திரா, பாலமலை ஜார்க்கண்ட், இந்திராவதி சத்தீஸ்கர். ரண்டாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், மானாஸ் தேசிய பூங்கா அஸ்ஸாம், நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திர பிரதேசம், பாலமலை பூங்கா கேரளா, ஜார்க்கண்டில் பாலாமோ என்ற பெயரில் தான் ஒரு புலிகள் சரணாலயம் இருக்குது. பாலமலை என்பதற்கு இணையாக ஜார்க்கண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது தவறு. இந்திராவதி என்பது சத்தீஸ்கரில் ஓடும் ஒரு நதி. பழங்குடியினர் பிரதேசம் மசாய் கென்யா, சாமி சைபீரியா, கலிங்கா பிலிப்பைன்ஸ், புதர் மனிதர்கள் அங்கோலா. ஹம்போஸ் நீரோட்டம் இவ்வாறாக அறியப்படுகிறது. பெருநீரோட்டம். தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை ஒட்டிய பெருநீரோட்டம் தான் ஹம்போல்ட் நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்டிக் பகுதியில். அதுக்கு தான் சீ ஸ்மோக் என்ற பெயரும். கடல் புகை அப்படின்னா சீ ஸ்மோக். இது பனிப்புகை மூட்டம் என்றும் ஏற்படும். இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? அன்னி பெசன்ட். அயர்லாந்தில் நடைபெற்ற தன்னாட்சி இயக்கத்தினை முன்மாதிரியாக கொண்டு 1916 இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தினை அறிமுகப்படுத்தியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? சீகன் பால் கையர். சீகன் பால் கையர் தான் முதல்ல தமிழ் புத்தகங்களை அச்சிட்டாங்க. ஜெர்மனியை சார்ந்த லுத்தரன் பாதிரியாரான இவர் இந்தியாவிற்கு வந்த முதலாவது புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவ மத போதகர் அவர். டென்மார்க்கை சார்ந்த 4ஆம் பிரெடெரிக் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பகுதியில் கிறிஸ்தவ பரப்புரையாளர்களை அனுப்பி சமய பரப்புரை செய்ய வேண்டும் என முடிவு செய்தனர். 1706 வந்தடைந்தார். முதலாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1715 ஜூலை 15 முதன்முறையாக தமிழில் புத்தகம் அச்சானது. முதலில் தமிழ் புத்தகம் தான், அதாவது பைபிள் தான் முதன்முறையாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. யார் அச்சிட்டா அப்படின்னா சீகன் பால் கையர். எந்த புத்தகம் அப்படின்னா பைபிள். முதலாக தமிழில் புத்தகங்களை அச்சிட்டவர் சீகன் பால் கையர். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்ட புத்தகம் எது அப்படின்னா பைபிள். எந்த வருஷம் அப்படின்னா 1715 ஜூலை 15. முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் அப்பர். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயர் பாரி. இவர் கடையேழு வள்ளலில் ஒருவர். இவர் பரம்பு மலையின் அரசர். 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமியார் வாஸ்கோட காமா.
1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 விடைகளுமே தவறாக கொடுத்துருக்கு. TN சிவஞானம் பிள்ளையை அமைச்சர் தான் ஆக்கியிருக்காங்க. 1926 நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்த பனகால் ராஜா தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். எந்த வருஷம் அப்படின்னா 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் துவங்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு 28 அன்று மும்பையில் உள்ள கோகுல்தாஸ் தேஜ்பால் கல்லூரியில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கினார். இதில் மொத்தம் 72 பேர் கலந்து கொண்டனர். பார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் திரிபுரா மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் பார்வர்ட் பிளாக் என்னும் கட்சி 1939ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. வருடம் எப்போ அப்படின்னா 1971. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார்? BR அம்பேத்கர். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பில் இருந்து. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963 மே 10 அன்று. அலுவல் மொழி சட்டம் மத்திய மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியலை கொண்டுள்ளது. இந்தி மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக அறிவித்ததும் இச்சட்டமே மேலும் மாநிலங்கள் தங்களுக்கு வசதியான மொழியை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் வழிவகை செய்தது. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இது? இந்திய ரயில்வே துறை. தவறான பொருத்தத்தை கண்டுபிடி. மஞ்சள் புரட்சி பூக்கள்ங்கிறது தவறு. மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிப்பது. வெண்மை புரட்சி பால், பசுமை புரட்சி உணவு தானியம், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது அப்படின்னா 4%. 2000ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டிற்கு 4% வளர்ச்சி இலக்காக கொண்டதாகும். இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது எங்கே அப்படின்னா டேராடூன் டு டெல்லி. 2018 ஆகஸ்ட் 27 அன்று இயக்கப்பட்டிருக்குது. எந்த நிறுவனம் இயக்கியது அப்படின்னா ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிறவங்க. கீழ் உள்ள எம்மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன அப்படின்னா கேரளம். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் பருத்தி. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி உலக வங்கி. எந்த வருஷம் அப்படின்னா 2018 ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டுள்ளது. பின்வரும் உணர்ச்சியில் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது? பாஸ்மதி அரிசி. கொடுக்கப்பட்ட வேளாண் பொருட்களில் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி தான் இந்தியாவின் அதிக வருவாய் தருகிறது. 2017 நிலவரப்படி ரூபாய் 26,870 கோடி வருவாய் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்டது. பின்வருவனற்றில் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது? மகிழா சம்ரிதி. கிராம பெண்கள் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து சேமிப்பதை ஊக்குவிக்க 1993 அக்டோபர் 2 அன்று மகிழா சம்ரிதி யோஜனா துவங்கப்பட்டது. கீழ் உள்ள எக்கொள்கை 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையில் கீழ் கொண்டு வருவது பரம்பராக கரிஷி விகாஸ் யோஜனா. 2018-2019 நிதிநிலை அறிக்கையின்படி பின்வருவற்றில் எவற்றில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது? வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா 3ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி PPP. PPயில் முதல் 3 நாடுகள் எது அப்படின்னா சீனா, அமெரிக்கா, இந்தியா. சீனா 23 ட்ரில்லியன், அமெரிக்கா $19 ட்ரில்லியன், இந்தியா 9.4 ட்ரில்லியன். எந்நாட்டு நாணயம் சமீபத்தில் IMFின் நாணயக்கூடையில் சேர்க்கப்பட்டது? சைனாவின் யுவான். 2016 அக்டோபர் அன்று சீனாவின் யுவான் சர்வதேச பணி நிதி நிலையத்தின் நாணயக்கூடையில் இணைக்கப்பட்டது. அமெரிக்க டாலர், பவுண்ட் ஸ்டெர்லிங், யூரோ, ஜப்பானின் யென் போன்றவை ஏற்கனவே அதில் உள்ளன. யுவான் என்பது ரென்மின்பியின் அடிப்படை அலகாகும். சீன நாணயத்தின் தற்போதைய பெயர் ரென்மின்பி. ஒரு பெம்டோ டேஸ் மீட்டர் 10 பவர் -15. 10 அடுக்கு முன்னீடு சுருக்கம் 10 அடுக்கு முன்னீடு சுருக்கம்.
10 பவர் 15 ஃபெம்டோ, 10 பவர் 15 பெட்டா, 10 பவர் -12 பிகோ டெட்ரா, 10 பவர் -9 நேனோ, 10 பவர் +9 ஜிகா, 10 பவர் -6 மைக்ரோ, 10 பவர் +6 மெகா, 10 பவர் -3 மில்லி, 10 பவர் +3 கிலோ, 10 பவர் -2 சென்டி, 10 பவர் 2 ஹெக்டோ, 10 பவர் -1 டெசி, 10 பவர் 1 டெக்கா. இதோடைய சுருக்கம்னா இந்த பெயர்கள். கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா சுழி. கோள ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது அப்படின்னா வௌவால். வௌவாலுக்கு தான் கோள ஒளியை உணரும் தன்மை உள்ளது. மனிதனின் செவியுணர்திறன் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ், யானையின் செவியுணர்திறன் 16 ஹெர்ட்ஸ் முதல் 12,000 ஹெர்ட்ஸ், பசுவின் செவியுணர்திறன் 16 ஹெர்ட்ஸ் முதல் 40,000 ஹெர்ட்ஸ், நாயின் செவியுணர்திறன் 40 ஹெர்ட்ஸ் முதல் 46,000 ஹெர்ட்ஸ், வௌவாலின் செவியுணர்திறன் 1000 ஹெர்ட்ஸ் முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ், டால்ஃபினின் செவியுணர்திறன் 70 ஹெர்ட்ஸ் முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ். ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? எலக்ட்ரான் ஏற்பு. அப்போ ஆக்சிஜனேற்ற வினையில் என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் இழப்பு நிகழும். ஏற்பு நடந்துச்சுன்னா அது ஒடுக்க வினை, எலக்ட்ரான் இழப்பு நடந்துச்சுன்னா அது ஆக்சிஜனேற்ற வினை. கலினா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? கேரியம். உலோகம் ஏஎல் அப்படின்னா பாக்சைட், சியூனா காப்பர் பைரேட், எஃப்னா ஹேமடைட், பிபி கலினா வேதி வாய்ப்பாடு இது. உயர்வகை தாவரங்களின் ஸ்போரோபைட்டின் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுக. மைட்டாசிஸ். குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? நொதித்தல். உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலினுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? தடுப்பூசி. இந்தியாவில் செயல்படுத்தப்படும் நோய் தடுப்பூசி திட்டங்கள்: பிசிஜி காசநோய் தடுப்பூசி, டிபிடி தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல், எம்எம்ஆர் பொட்டலாமை மீசஸ் ரூபைலா, டிடி டிப்தீரியா தொண்டை அடைப்பான், டிடிடி டெட்டானஸ் டாக்சைடு. சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம். அமில மலையானது அனைத்து தாவரத்தை அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை சல்ஃபியூரிக் அமிலம். பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னா 1, 2, 3. மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி. இவைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மட்குகளால் ஆனவை. இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமையுது. இது 3மே சரி. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். இவை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்ப மேளா பெருமை வாய்ந்ததாகும். சட்லஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? பக்ரா நங்கல் அணை. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1884. எஸ் ராமசாமி முதலியார், பி அனந்தா சாருலு, பி ரங்கையா நாயுடு ஆகியோரால் சென்னை மகாஜன சபை எனும் அமைப்பு துவங்கப்பட்டது. இதன் முதலாவது தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா நாயுடு. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியது யார்? ராஜாஜி. இந்த வருடம் அப்படின்னா 1925. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆரிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியா. ஆசியாவின் முதலாவது அணு உலை மும்பையில் நிறுவப்பட்ட அப்சரா அணு உலை ஆகும். இது ஆசியா கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. 1956 ஆகஸ்ட் முதல் செயல்பட துவங்கியது. அணு உலையின் பெயர்கள் அப்சரா, துருவா, சைரஸ். 2009ஆம் ஆண்டு இந்த அணு உலை மூடப்பட்ட நிலையில் மீண்டும் மேம்படுத்தப்பட்டு 2018 செப்டம்பரில் இந்திய அணுசக்தி வாரியத்தினால் மீண்டும் இணைத்து கொள்ளப்பட்டது. சித்திரஹாரபுலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு. 1907 காங்கிரஸ் மாநாட்டில் மகாகவி பாரதியார் கலந்து கொண்டார். இம்மாநாட்டில்தான் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பிரிவினை ஏற்பட்டது. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? பாளையக்காரர்கள். பாளையக்காரர் கிளர்ச்சியின் போது புலித்தேவருக்கும் பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்கள் இருவரும் மறைமுகமாக உதவினர். ஆனால் டச்சுக்காரர்கள் மட்டுமே என ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியான விடை கிடையாது. 2 பேருமே, டச்சுக்காரர்களும் பாளையக்காரர்களும். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களின் மீது பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இணைந்தவர் யார்? பீர் அலி.
புரட்சி மையம், புரட்சியில் துவங்கிய நாள், புரட்சி முடிவுற்ற நாள், தலைமை ஏற்றவர்கள், புரட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த ஆங்கிலேய தளபதிகள், குறிப்புகள். இதில் கொடுத்துருக்க மீதி இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதிபரிபாலன தன்மையுடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறப்புரிமை குழு, அறநெறி குழு இரண்டுமே ஒரே மாதிரியான செயல்பாடுகளை கொண்டுள்ளது. ஆன்சர் தவறாக கொடுத்துருக்காங்க, அதனால் வேண்டாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா கேபினெட் மிஷன் திட்டம். எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். நகரியம் எதை சார்ந்தது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ்யத்தை சார்ந்தது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பாகம் 4A. மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம் 1, சென்னை மட்டுமே. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எண்ணிக்கை 34.95 மில்லியன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? இதுவும் சரியான விடை கொடுக்கவில்லை. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. மா அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், இந்தியாவின் தேசிய பழமாகும். பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் நம் பாதுகாப்பு நம் உரிமை. 2018 ஆகஸ்ட் மாதம் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியா எனும் தன்னார்வ தொண்டு அமைப்பு குழந்தைகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டது. இதனுடைய கருத்து அவர் சேஃப்டி அவர் ரைட்ஸ். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 100ன்னு கொடுத்துருக்காங்க. 100லிருந்து 150ஆக அதிகரிக்கப்பட போகிறது. அதனால இது சரியான ஆன்சர் 100ன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் மற்றும் சேவை வரி என்பது எந்நாட்டில் தோன்றியது? சரக்கு மற்றும் சேவை வரி முதலாக 1954ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கனடாவில் அப்படிங்கிறது 1991ஆம் ஆண்டில் தான் ஜிஎஸ்டி வரி விதிமுறை அறிமுகமானது. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனடா. கருமை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? கச்சா எண்ணெய் உற்பத்தி அப்படின்னா கருமை புரட்சி. மீதி இருக்கிற புரட்சியும் பார்க்கலாம். கருப்பு புரட்சி பெட்ரோலியம், நீல புரட்சி மீன் உற்பத்தி, பழுப்பு புரட்சி தோல் மரபுசாரா ஆற்றல், தங்க இலை புரட்சி சணல் உற்பத்தி, தங்க புரட்சி பழங்கள் தேன் உற்பத்தி, பசுமை புரட்சி உணவு தானியங்கள் உற்பத்தி, சாம்பல் புரட்சி உரங்கள் உற்பத்தி, இளஞ்சிவப்பு புரட்சி இறால் மருந்து பொருட்கள் வெங்காயம் உற்பத்தி, வானவில் புரட்சி வேளாண் துறையின் ஒட்டுமொத்த மேம்பாடு, சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி, வெள்ளி இலைனா பருத்தி, வெள்ளி புரட்சினா முட்டை கோழிப்பண்ணை, வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பொருள், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், பசுமை மாறா புரட்சி அப்படின்னா விளைச்சல் மற்றும் வளத்தினை சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அதிகரித்தல். 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா தபால் நிலையம். BOBSK போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. மத்திய வெளியுறவு அமைச்சகம் தபால் துறையுடன் இணைந்து கடவுச்சீட்டை தபால் நிலையங்கள் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான். இந்த சேவை எங்கே முதல்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மைசூரில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் 2017 ஜனவரி 25 தொடங்கியிருக்காங்க. 2017-2018 நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்கு அறிவிக்கப்பட்ட வசதி ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை. தங்க கை குலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. விருப்பு ஓய்வு. பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது வங்கி கடன்களை எளிதாக்குவது என்பது இத்திட்டத்தின் நோக்கம். 10 லட்சம் முதல் 100 லட்சம் வரை தொழில் தொடங்கி வங்கி கடன்களை எளிதில் பெற வழிவகை செய்ய ஏற்படுத்திய திட்டம். SC/ST மகளிர் பிரிவில் உள்ள தொழில் முனைவோர் மத்தியில் தொழில் ஊக்குவிப்பதற்கு ஆதரவாக 3 தூண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு டிஜிட்டல் தளத்தை வழங்குகிறது. கைபேசி ஆதரவு, நிதி மற்றும் நிதி பற்றிய தகவல்களை வழங்குதல், கடன் உத்தரவாதம். ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா மோடியின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் 19 சலுகை, சுய சான்றிதழ், இந்தியாவின் தொடக்க மையம், பயன்பாட்டின் மூலம் பதிவு செய்தல், காப்புரிமை பாதுகாப்பு, ரூபாய் 10,000 கோடி நிதி, தேசிய கடன் உத்தரவாக அறக்கட்டளை நிறுவனம், மூலதன ஆதாயங்கள், வரி இல்லை, 3 ஆண்டுகள் வரி இல்லை, உயர் மதிப்பு முதலீடுகளுக்கு வரி விலக்கு,
தொழில் முனைவோர்களை உருவாக்குதல், அதல் புதுமை மிஷன், காப்பீட்டாளர்களை அமைத்தல், ஆராய்ச்சி பூங்காக்கள் அமைத்தல், உயிர் தொழில்நுட்பத்தில் தொழில் முனைவு, புதுமையான பள்ளி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கல், சட்ட ஆதரவு, காப்புரிமை பெறுவதில் 80% தள்ளுபடி, துவக்கங்களுக்கான பொது கொள்முதல் விதிமுறைகளை தளர்த்தல், எளிய முறையில் வெளியேற்றம். இது எல்லாமே ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறதுக்குரிய சலுகைகள். 19 சலுகை ஸ்டார்ட் அப் இந்தியாவில். இதில் 3 சலுகை கொடுத்துருக்காங்க. இதுதான் 2018 ஜிகே. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2018 நடந்தது. கொஸ்டின் வித் ஆன்சர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் இது? திருக்குறள். குறள் என்றால் 2 அடிகளால் ஆன செய்யுள் என்பது பொருளாகும். மேன்மை பொருந்திய குறள் என்பதால் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருக்குறள் என்று பெயர் பெற்று. திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் இது அடையெடுத்த கருவியாகும் பெயராகும். பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை எப்படி பிரித்தெழுதணும் அப்படின்னா பசுமை பிளஸ் இலை. பாசிலை அப்படின்னா பசுமை பிளஸ் இலை. இது பண்பு பெயர்ச்சி புணர்ச்சி விதிப்படி புணர்ந்தது. ஈர்போதல் விதிப்படி மை விகுதி கேட்டு பசு பிளஸ் இலை என்றது. அடுத்து பச் பிளஸ் இலை, அடுத்து பாச் பிளஸ் இலை, அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பாசிலை என்று ஆனது. பிழையான கூற்றை கண்டறிக. வன்றொடர் குற்றிலுகரத்தில் பின்வரும் வல்லினம் மிகாது. இதுதான் பிழையான கூற்று. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக. இதில் எது பொருத்தமானது அப்படின்னா நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழி. இது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழி. இதுதான் சரியான ஆன்சர். செல்வி பாடினாள் அப்படிங்கிறது திணை வளா நிலை. என் மாமா வந்தது அப்படிங்கிறது திணை வலு. நான் வந்தேன் அப்படிங்கிறது இடவளா நிலை. நாய் கத்தும்ங்கிறது மரபு வலு. நாய் குறைக்கும் என்பதற்கு பதிலாக நாய் கத்தும் என வந்ததால் இது இடவலு ஆகும். பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இதுதான் பிழையான தொடர். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகுங்கிறது பிழை. இரட்டை கிளவி வல்லினம் மிகாது அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஆங்கிலம் தமிழ். செக் அப்படின்னா காசோலை. ஃபைல் அப்படின்னா கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு உரிமை அல்லது நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர். பொருட்பெயர் எடுத்துக்காட்டு மனிதன், மரம், புத்தகம். அவன் பொன்னன் என்பது பொருட்பெயர். இடப்பெயர்னா மதுரை, தஞ்சை, பள்ளிக்கூடம். காலப்பெயர்னா காலை, மாலை, தை, மாசி. தொழிற்பெயர்னா காத்தல், நிற்றல், கூறுதல். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு எது அப்படின்னா ஐ. இதுதான் என்ன செய்யுது? ஒரு பெயர் சொல்லை செயல்படு பொருள் வேற்றுமையாக மாற்றுகிறது. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். விளக்கம். ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதாக பெயர் சொல்லை தழுவி நின்றால் அது பெயரச்சம் எனப்படும். படித்த புத்தகம், பாடும் பறவை, தைத்த சட்டை. வினையச்சம் அப்படின்னா ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதற்காக ஒரு வினை முச்சை தழுவி வந்தால் அது வினையச்சம் எனப்படும். வந்து தந்தான், தங்கை கேட்டாள், சென்று பார்த்தாள். அடுத்து குழல் கேட்டு மகிழ்ந்தான். என்ன பெயர்? எந்த ஆகு பெயர் அப்படின்னா கருவியாகு பெயர். கருவியாகு பெயர்னா என்ன அப்படின்னா குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்பது குழலில் இருந்து வரும் ஓசையை குறிக்கிறது. ஆனால் ஓசை என்பதை குறிப்பிடாமல் அதனுடைய கருவியான குழலை குறிப்பிட்டதால் அது கருவியாகு பெயர். கருவியாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது. காரியவாகு பெயர் அப்படிங்கிறது நான் அலங்காரம் கற்றேன் என்ற தொடரில் அலங்காரம் என்பது அக்காரியத்தை குறிக்காமல் அணி இலக்கண நூலை குறிப்பதால் இது காரியவாகு பெயர். கருத்தாவாகு பெயர்னா என்ன அப்படின்னா திருவள்ளுவரை படித்துப்பார் என்ற தொடரில் அந்நூலை ஆக்கிய கருத்தாவை குறிக்காமல் நூலை குறிப்பதால் அது கருத்தாவாகு பெயராயிற்று. தானியாகு பெயர் அப்படின்னா ஏரி உடைந்தது என்ற தொடரில் ஏரி என்பது கரையை குறிக்கிறது. எனவே இது தானியாகு பெயராயிற்று. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா எவ்வகை வாக்கியம் அப்படின்னா கொளல் வினா. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது கொளல் வினா. தனக்கு தெரியாததை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது அறியா வினா. சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்பது ஐய வினா. ஒரு வேலையை முடிக்கும் பொருட்டு கேட்பது ஏவல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 4 அடிகளை பெற்று வருவது
அளவடி ஆகும். இது நேரடி என்றும் அழைக்கப்படுகிறது. சரியான விடை என்ன அப்படின்னா டி, நேரடி தான் சரியான விடை. குரலடி இப்படி வருதுன்னா 2 சீர்களால் ஆன அடி குரலடி. சிந்தடி 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. தலையின் வகை அறிக. தலை என்னென்ன வகை அப்படின்னா கலித்தலை. காய்முன் நேர்வது, அதாவது காய்முன் நிறை வருவது என்ன தலை அப்படின்னா கலித்தலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது கலித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் இது திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது இது ஆராயாமை ஐயப்படுதல். திருக்குறளில் 51வது அதிகாரத்தில் இந்த குறள் இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது நாலடியார். புறநானூறு, நச்சினை, பரிபாடல் ஆகியவை. இந்த மீதி 3மே 8 தொகை நூலாகும். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. இதுதான் தவறு. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், சரி. கம்பராமாயணத்துக்கு பெரும் பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர், சரி. கம்பராமாயணம் ஒரு வழி நூலாகும், இதுவும் சரி. கம்பராமாயணம் முதல் காண்டம் பாலகாண்டம் 24 படலங்கள் உள்ளன. 2வது காண்டம் அயோத்திய காண்டம் 13 படலங்கள் உள்ளன. 3வது காண்டம் ஆரண்ய காண்டம் 13 படலங்கள் உள்ளன. 4வது காண்டம் கிட்கிந்தா காண்டம் 17 படலங்கள் உள்ளன. 5வது காண்டம் சுந்தர காண்டம், இதில் 14 படலங்கள் உள்ளன. 6வது காண்டம் யுத்த காண்டம், இதில் 42 படலங்கள் உள்ளன. வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் எழுதியதால் இது வழி நூலாகும். கம்பராமாயணம் ஒரு வழி நூலாகும். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை வகைகளையும் கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற ஒரு கணக்கீடு உள்ளது. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்நூலை தொகுத்தவர் புலத்தூர் முற்றிய கூடலூர் கிழார். இந்நூலை தொகுப்பித்தவர் யானைக்கண் செய் மாந்திரேஞ்சரல் இரும்பொறை. உரித்திர சன்மர் தொகுத்தளித்த நூல் அகநானூறு. இந்நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழி. பூரிக்கோ தொகுத்தளித்த நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. தொகுப்பித்தவர், அதாவது ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் யானைக்கண் செய் மாந்திரேஞ்சரர் இரும்பொறை. அடுத்து உரித்திர சன்மர் எதை தொகுத்தார் அப்படின்னா அகநானூறு. நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா உக்கிர பெருவழி அப்படிங்கிற அகநானூரை தொகுப்பித்தவர். பூரிக்கோ அப்படிங்கிறவர் தொகுத்தளித்த நூல் குறுந்தொகை. பூரிக்கோ தொகுத்தளித்த நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. துஞ்சல் அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி. போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். மேலும் அவர் திருக்குறள், நாலடியார், திருவாசகம் நூல்களை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் அவர்தான். புறநானூறு, திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? பெரிய வாச்சான் பிள்ளை. அடியார் நல்லார் அப்படிங்கிறவர் எதுக்கு உரை எழுதியிருக்கார் அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். அரும்பத உரைகாரர் அப்படிங்கிறவர் எதற்கு உரை எழுதியிருக்கிறார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் அரும்பத உரைகாரர். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடை துய்தருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். ஒல்லை விரைவு, ஈறு எல்லை, மேதி எருமை, அங்கனர் சிவன், குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. கிறித்தவர் கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய நூல்கள் இரட்சணிய சமய நிர்ணயம், இரட்சணிய மனோகரம், இரட்சணிய குறள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? ஆன்சர் பி. திருமலை நாயக்க மன்னர். அழகிய மானவாள தாசர் இவருடைய வேறு பெயர். சோழ நாட்டில் உள்ள திருமங்கை இவர் பிறந்த ஊர். இவர் சமயம் வைணவம். காலம் 17ஆம் நூற்றாண்டு. வடமொழியிலும் தென்மொழியிலும் வல்லவர். மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னிடம் அரசு அலுவலராய் பணிபுரிந்தார். பின்னர் திருவரங்கம் சென்று இறை தொண்டில் ஈடுபட்டார். திருமாலை பற்றி இவர் எழுதிய 8 நூலின் தொகுப்பு அஷ்டபிரபந்தம் எனப்படுகிறது.
பொருந்தாத இணையை கண்டறிக. முக்குடற்பள்ளு நாதகுத்தனார். முக்குடற்பள்ளு ஆசிரியர் தெரியவில்லை, இதில் நாதகுத்தனார் கொடுத்துருக்காங்க, அதனால் இது பொருந்தாத இணை. ராஜராஜ சோழன் உலா ஒட்டக்குத்தருடையது. திருவேங்கட அந்தாதி பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடையது. மதுரை கலம்பகம் குமரகுருபரருடையது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். சீராபுராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா உமறு புலவர். இவர் இயற்றிய வேறு நூல்கள் முதுமொழி, சீதக்காதி நொண்டி நாடகம் ஆகியனவாகும். இவருடைய தமிழ் ஆசிரியர் கடிகை முத்து புலவர் ஆவார். இவரை ஆதரித்த இருவல்லர்கள் அப்துல் காதிர் என்ற சீதக்காதி மரைக்காயர் மற்றும் அபுல் காசிம் ஆவார். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். இவர் மனோன்மணியம் என்ற காப்பியத்தை படைத்தவராவார். இவர் நெல்லையில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது கோடகநல்லூர் சுந்தர முனிவரை தன்னுடைய ஞானாசிரியராக கொண்டு தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவருடைய மாணவரானார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பகலவன் அப்படிங்கிறது ஈவேரா பெரியார். தமிழ் தாத்தா அப்படிங்கிறது உவே சாமிநாத ஐயர். மூவ அப்படிங்கிறது மு வரதராசனார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தேசிய கவி பாரதியார். புரட்சி முழக்கம் என நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையர். 1978 இதற்காக தமிழக அரசின் விருது பெற்றிருக்கிறார். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநாரை. முதுநாரை, முதுகுருகு, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இசை நுணுக்கம், பஞ்சமரம், இது எல்லாமே முக்காலத்து இசைத்தமிழ் நூல்கள். பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் அமுதவல்லி. தமிழ் நாடகத்தந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? பம்மல் சம்பந்த முதலியார். முதலாக எழுதி நடித்த நாடகம் என்ன அப்படின்னா புஷ்பவல்லி. இவர் சுகுண விலாசை என்ற நாடக குழுவை 1891 ஜூலை 1ஆம் நாள் தொடங்கினார். இவர் 90க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். இயற்பெயர் கண்டறிக. பாரதியார் சுப்பிரமணியம். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி. மாணிக்கவாசகர் வரலாறு கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சுவாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாதர். இவர் பதிப்பித்த நூல்கள் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டைமணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் 4, புறநானூறு. தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் தேம்பாவணி, வேத விளக்கம், ஞான கண்ணாடி, செந்தமிழ் இலக்கணம், பரமார்ந்த குருகதை. ஜி. போப் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்கள் நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்த விளக்க உரையுடன் தமிழ் செயல் களம்பம் என்ற நூலை தொகுப்பு நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி. போப். கால்டுவெல் நற்கருணை தியானமாலை, தாமரை தடாகம், ஞானஸ்தானம், நற்கருணை, பரதகண்ட புராணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை ஆங்கிலத்தில் எழுதியவர் கால்டுவெல். வேதநாயகம் பிள்ளை என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா 1878 இவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலே தமிழ் இலக்கியத்தின் முதல் புதினமாகும். இவரின் பிற நூல் எதுனா அப்படின்னா சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுணசுந்தரி, சத்தியவேத கீர்த்தனை, பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மன் போன்றவை. தட்சிணமேரு என்ற ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எது? தஞ்சை பெரிய கோயில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. எந்த ஊரில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா சிங்கப்பூர், மொரீசியஸ், மலேசியா, பிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இங்கே எல்லாமே தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். குறிஞ்சி நிலம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். செம்மண் நிலம் அப்படின்னா செம்புல பெயர் நீர்போல் குறுந்தொகை நிறத்தின் அடிப்படை செம்மண் நிலம். உவர் நிலம் அடம்னா உருமிட துதுவா உவர் நிலம் புறநானூரில் இருக்குது. சுவையின் அடிப்படையில் உவர் நிலம். கலர் நிலம் அப்படின்னா பயவா கலரணையார் கல்லாதவர் திருக்குறள்.
தன்மையின் அடிப்படையில் களர் நிலம் என்று பிரிக்கப்பட்டது. அடுத்து குறிஞ்சி பறை வகை. குறிஞ்சினா தொண்டகம், முல்லை ஏர் கோட்பறை, மருதம் மணமுளவு நெல்லெரி கிணை, நெய்தல் மீன் கோட்பறை, பாலை துடி. அடுத்து காலம் கொடுத்துருக்காங்க. ஐவகை திணைகளுக்கான பொழுதுகள் இளவேனிலா சித்திரை வைகாசி, முதுவேனிலா ஆனி ஆடி, கார்காலம்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனினா மார்கழி தை, பின்பனினா மாசி பங்குனி. உச்சரிதல் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது அப்படின்னா கரையான் எறும்பு. இதுதான் உச்சரிதல் சுவைத்தல். ஈரறிவுனா சிப்பி நத்தை, மூவறிவுனா கரையான் எறும்பு, நான்கறிவு நண்டு தும்பி, ஐந்தறிவுனா பறவை விலங்கு, ஆறறிவு மனிதன். பிரித்தெழுதுக. வேறில்லை ஆப்ஷன் என்ன அப்படின்னா வேறு ப்ளஸ் இல்லை. இதுதான் சரியான விடை. அடுத்து உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் அப்படிங்கிறது எதிர்மறை வினையாக மாற்றணும். வந்திலன். வந்தான் அப்படிங்கிறது இறந்த கால உடன்பாட்டு வினை. வருவான் அப்படிங்கிறது எதிர்கால உடன்பாட்டு வினை. வருகிறான் வருகின்றான் அப்படிங்கிறது நிகழ்கால உடன்பாட்டு வினை. வந்திலன் அப்படிங்கிறது இறந்த கால எதிர்மறை வினை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல் எது அப்படின்னா இல்லம். இது மீதி எல்லாமே அகப்பொருள் திணை. இல்லம் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். கிளி 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 போன்ற சொல்களுக்கு சரியான பொருள். கிளி அப்படின்னா அச்சம் பயன். கிளி அப்படின்னா கிழித்து விடு. கிளி அப்படின்னா பறவை வெட்டுக்கிளி. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா கோ. கோனா மன்னன் பசு. பூனா மலர் புவி. கா அப்படின்னா காத்தல் சோலை. ஆ அப்படின்னா பசு. பெற்றான் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பெரு. பெற்றான் அப்படிங்கிறது இறந்த கால ஆண்பால் பிணைமிச்சு. பெருங்கிறது வேர்ச்சொல். பெற்றங்கிறது பெயரெச்சம். பெற்றுங்கிறது வினையெச்சம். பேரு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வா என்ற சொல்லின் பெயரெச்சம் என்ன அப்படின்னா வந்த. வா அப்படிங்கிறது வேர்ச்சொல். வந்தான்கிறது இறந்த கால ஆண்பால் வினைமுற்று. வந்துங்கிறது வினையெச்சம். வருதல்ங்கிறது தொழிற்பெயர். வந்தங்கிறது பெயரெச்சம். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி செப்பு செல்வம் சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றை உருவாக்க. மழைக்காலங்களில் தெருவை காலை வைக்காது. கொல்லையிலோ வாழை பலா மரங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவகை கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்க கொக்க கூம்பும் பருவத்தி. இவ்வுமையால் விளக்கப்படும் பொருள் காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடர் எது அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்பித்தாள். பாத்திமா தமிழ் கற்றாருங்கிறது தன்வினை. பாத்திமா தமிழ் கற்பித்தாள்ங்கிறது பிறவினை. பாத்திமா மாணவனிடம் கூறினாள்ங்கிறது உடன்பாட்டு வினை. பாத்திமா மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான்ங்கிறது அயற்கூற்று. பிசினாந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளுக்கும் ஏழு என்னும் பெரும் தொடர்புள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என்றும் 6ஆம் எண்ணில் வரும் பாடல்களின் பின்வரும் எத்தினை சார்ந்தன? மருதம். கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனினாகரிகர். நற்றினையிலுடைய பாடல். கொன்மு பொருள் தருக மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். சுந்தரன் எனும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் 1 உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சமயம் கொண்டாரின் சமகால புலவர் யார்? இவரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர், கம்பர், புகழேந்தி ஆவர். இந்த ஆன்சரில் டிஎன்பிசி விடை குறிப்பு ஒட்டக்கூத்தர் என்று குறிப்பிட்டுள்ளது. தெரிவுகளில் கம்பர் ஒட்டக்கூத்தர் என 2 பேர்களும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டக்கூத்தர் ஆன்சர் இருக்கு. ஆனால் இவங்க 2மே சயங்கொண்டாரின் சமகால புலவர்கள் ஆவர். தமிழ் வீடு தூது அமைந்துள்ள கன்னிகள் எத்தனை? 268. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார்? பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தாப்பா. முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா.
உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? மகேஸ்வர பூசை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருவாமூர். இவருடைய இயற்பெயர் மருள்நிக்கியார். பெற்றோர் புகழனார் மாதினியார், தமக்கை திலகவதியார். பிறந்த ஊர் திருமணைப்படை நாட்டிலுள்ள திருவாமூர். 12 திருமுறைகளுள் 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசர் எழுதிய பாடலாகும். திங்களூர் 63 நாயன்மான்கள் உருவான அப்பூதியடிகளின் ஊராகும். திருவாத ஊர் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் பிறந்த ஊராகும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ந. பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். புது கவிதையின் முன்னோடி இவர். இவருடைய சிறுகதைகள் முள்ளும் ரோஜா. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷிபிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. பாஷா அப்படின்னா மொழி, அபிமானம்னா பற்று, கபாஷா அப்படின்னா தாய்மொழி. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன், மிளகு. மீதோன் விரும்பேல். இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல், நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசினேன் என்று கூறியவர் அம்பேத்கர். பெண்களின் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. இது டிஎன்பிசி 2018 உள்ள பொது தமிழ் கொஸ்டின். நெக்ஸ்ட் பொது அறிவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2018 நடந்தது. கொஸ்டின் வித் ஆன்சர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். குறள் என்றால் 2 அடிகளால் ஆன செயல் என்பது பொருளாகும். மேன்மை பொருந்திய குறள் என்பதால் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருக்குறள் என்று பெயர் பெற்றது. திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் இது அடையெடுத்த கருவியாகும் பெயராகும். பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை எப்படி பிரித்தெழுதணும் அப்படின்னா பசுமை ப்ளஸ் இலை. பாசிலை அப்படின்னா பசுமை ப்ளஸ் இலை. இது பண்பு பெயர்ச்சி புணர்ச்சி விதிப்படி புணர்ந்தது. ஈர்போதல் விதிப்படி மை விகுதி கேட்டு பசு ப்ளஸ் இலை என்றனது. அடுத்து பச் ப்ளஸ் இலை, அடுத்து பாச் ப்ளஸ் இலை, அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பாசிலை என்று ஆனது. பிழையான கூற்றை கண்டறிக. வன்றொடர் குற்றிலுகரத்தில் பின்வரும் வல்லினம் மிகாது. இதுதான் பிழையான கூற்று. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக. இதில் எது பொருத்தமானது அப்படின்னா நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழி. இது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழி. இதுதான் சரியான ஆன்சர். செல்வி பாடினாள் அப்படிங்கிறது திணை வளா நிலை. என் மாமா வந்தது அப்படிங்கிறது திணை வலு. நான் வந்தேன் அப்படிங்கிறது இடவளா நிலை. நாய் கத்தும்ங்கிறது மரபு வலு. நாய் குறைக்கும் என்பதற்கு பதிலாக நாய் கத்தும் என வந்ததால் இது இடவலு ஆகும். பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இதுதான் பிழையான தொடர். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகுங்கிறது பிழை. இரட்டை கிளவி வல்லினம் மிகாது அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஆங்கிலம் தமிழ். செக் அப்படின்னா காசோலை. ஃபைல் அப்படின்னா கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு உரிமை அல்லது நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர். பொருட்பெயர் எடுத்துக்காட்டு மனிதன், மரம், புத்தகம். அவன் பொன்னன் என்பது பொருட்பெயர். இடப்பெயர்னா மதுரை, தஞ்சை, பள்ளிக்கூடம். காலப்பெயர்னா காலை, மாலை, தை, மாசி. தொழிற்பெயர்னா காத்தல், நிற்றல், கூறுதல். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா ஐ. இதுதான் என்ன செய்யுது? ஒரு பெயர் சொல்லை செயல்படு பொருள் வேற்றுமையாக மாற்றுகிறது. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயர் எச்ச தொடரை தேர்வு செய்க.
தைத்த சட்டை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். விளக்கம். ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதாக பெயர் சொல்லை தழுவி நின்றால் அது பெயரெச்சம் எனப்படும். படித்த புத்தகம், பாடும் பறவை, தைத்த சட்டை. வினையெச்சம் அப்படின்னா ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதற்காக ஒரு வினை முச்சை தழுவி வந்தால் அது வினையெச்சம் எனப்படும். வந்து தந்தான், தங்கை கேட்டாள், சென்று பார்த்தாள். அடுத்து குழல் கேட்டு மகிழ்ந்தான். என்ன பெயர்? எந்த ஆகு பெயர் அப்படின்னா கருவியாகு பெயர். கருவியாகு பெயர்னா என்ன அப்படின்னா குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்பது குழலில் இருந்து வரும் ஓசையை குறிக்கிறது. ஆனால் ஓசை என்பதை குறிப்பிடாமல் அதனுடைய கருவியான குழலை குறிப்பிட்டதால் அது கருவியாகு பெயர். கருவியாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது. காரியவாகு பெயர் அப்படிங்கிறது நான் அலங்காரம் கற்றேன் என்ற தொடரில் அலங்காரம் என்பது அக்காரியத்தை குறிக்காமல் அணி இலக்கண நூலை குறிப்பதால் இது காரியவாகு பெயர். கருத்தாவாகு பெயர்னா என்ன அப்படின்னா திருவள்ளுவரை படித்துப்பார் என்ற தொடரில் அந்நூலை ஆக்கிய கருத்தாவை குறிக்காமல் நூலை குறிப்பதால் அது கருத்தாவாகு பெயராயிற்று. தானியாகு பெயர் அப்படின்னா ஏரி உடைந்தது என்ற தொடரில் ஏரி என்பது கரையை குறிக்கிறது. எனவே இது தானியாகு பெயராயிற்று. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா எவ்வகை வாக்கியம் அப்படின்னா கொளல் வினா. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது கொளல் வினா. தனக்கு தெரியாததை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது அறியா வினா. சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்பது ஐய வினா. ஒரு வேலையை முடிக்கும் பொருட்டு கேட்பது ஏவல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 4 அடிகளை பெற்று வருவது அளவடி ஆகும். இது நேரடி என்றும் அழைக்கப்படுகிறது. சரியான விடை என்ன அப்படின்னா டி, நேரடி தான் சரியான விடை. குரலடி இப்படி வருதுன்னா 2 சீர்களால் ஆன அடி குரலடி. சிந்தடி 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. தலையின் வகை அறிக. தலை என்னென்ன வகை அப்படின்னா கலித்தலை. காய்முன் நேர்வது, அதாவது காய்முன் நிறை வருவது என்ன தலை அப்படின்னா கலித்தலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது கலித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் இது திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது இது ஆராயாமை ஐயப்படுதல். திருக்குறளில் 51வது அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது? நாலடியார். புறநானூறு, நச்சினை, பரிபாடல் ஆகியவை. இந்த மீதி 3மே 8 தொகை நூலாகும். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. இதுதான் தவறு. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், சரி. கம்பராமாயணத்துக்கு பெரும் பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர், சரி. கம்பராமாயணம் ஒரு வழி நூலாகும், இதுவும் சரி. கம்பராமாயணம் முதல் காண்டம் பாலகாண்டம் 24 படலங்கள் உள்ளன. 2வது காண்டம் அயோத்திய காண்டம் 13 படலங்கள் உள்ளன. 3வது காண்டம் ஆரண்ய காண்டம் 13 படலங்கள் உள்ளன. 4வது காண்டம் கிட்கிந்தா காண்டம் 17 படலங்கள் உள்ளன. 5வது காண்டம் சுந்தர காண்டம், இதில் 14 படலங்கள் உள்ளன. 6வது காண்டம் யுத்த காண்டம், இதில் 42 படலங்கள் உள்ளன. வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் எழுதியதால் இது வழி நூலாகும். கம்பராமாயணம்ங்கிறது ஒரு வழி நூலாகும். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை வகைகளையும் கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற ஒரு கணக்கீடு உள்ளது. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்நூலை தொகுத்தவர் புலத்தூர் முற்றிய கூடலூர் கிழார். இந்நூலை தொகுப்பித்தவர் யானைக்கண் செய் மாந்திரேஞ்சரல் இரும்பொறை. உரித்திர சன்மர் தொகுத்தளித்த நூல் அகநானூர். இந்நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழி. பூரிக்கோ தொகுத்தளித்த நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. தொகுப்பித்தவர், அதாவது ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் யானைக்கண் செய் மாந்திரேஞ்சரல் இரும்பொறை. அடுத்து உரித்திர சன்மர் எதை தொகுத்தார் அப்படின்னா அகநானூரை. நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா உக்கிர பெருவழி அப்படிங்கிற அகநானூரை தொகுப்பித்தவர். பூரிக்கோ அப்படிங்கிறவர் தொகுத்தளித்த நூல் குறுந்தொகை. பூரிக்கோ தொகுத்தளித்த நூல் இது அப்படின்னா குறுந்தொகை. துஞ்சல் அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி. போப்.
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். மேலும் அவர் திருக்குறள், நாலடியார், திருவாசகம் நூல்களை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் அவர்தான். புறநானூறு, திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.போ. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? பெரிய வாச்சான் பிள்ளை. அடியார் நல்லார் அப்படிங்கிறவர் எதுக்கு உரை எழுதியிருக்கார் அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். அரும்பத உரைகாரர் அப்படிங்கிறவர் எதற்கு உரை எழுதியிருக்கிறார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் அரும்பத உரைகாரர். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடை துய்த்தருளும் உணர்வில்லாத சிறுமையே யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். ஒல்லை விரைவு, ஈறு எல்லை, மேதி எருமை, அங்கனர் சிவன், குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. கிறித்தவர் கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய நூல்கள் இரட்சணிய சமய நிர்ணயம், இரட்சணிய மனோகரம், இரட்சணிய குறள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? ஆன்சர் பி. திருமலை நாயக்க மன்னர். அழகிய மானவாள தாசர் இவருடைய வேறு பெயர். சோழ நாட்டில் உள்ள திருமங்கை இவர் பிறந்த ஊர். இவர் சமயம் வைணவம். காலம் 17ஆம் நூற்றாண்டு. வடமொழியிலும் தென்மொழியிலும் வல்லவர். மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னிடம் அரசு அலுவலராய் பணிபுரிந்தார். பின்னர் திருவரங்கம் சென்று இறை தொண்டில் ஈடுபட்டார். திருமாலை பற்றி இவர் எழுதிய 8 நூலின் தொகுப்பு அஷ்டபிரபந்தம் எனப்படும். பொருந்தாத இணையை கண்டறிக. முக்குடர் பல்லு நாதகுத்தனார். முக்குடர் பல்லு ஆசிரியர் தெரியவில்லை. இதில் நாதகுத்தனார் கொடுத்துருக்காங்க, அதனால் இது பொருந்தாத இணை. ராஜராஜ சோழனுல்லா ஒட்டக்குத்தருடையது. திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையது. மதுரை கலம்பகம் குமரகுருபரருடையது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? உமர் புலவர். சீராபுராணத்தை இயற்றுவர் யார் அப்படின்னா உமர் புலவர். இவர் இயற்றிய வேறு நூல்கள் முதுமொழி, சீதக்காதி, நொண்டி நாடகம் ஆகியனவாகும். இவருடைய தமிழ் ஆசிரியர் கடிகை முத்து புலவர் ஆவார். இவரை ஆதரித்த இருவல்லர்கள் அப்துல் காதிர் என்ற சீதக்காதி மரைக்காயர் மற்றும் அபுல் காசிம் ஆவார். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். இவர் மனோன்மணியம் என்ற காப்பியத்தை படைத்தவராவார். இவர் நெல்லையில் உள்ள உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது கோடகநல்லூர் சிந்தர முனிவரை தன்னுடைய ஞானாசிரியராக கொண்டு தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவருடைய மாணவரானார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பகலவன் அப்படிங்கிறது ஈவேரா பெரியார். தமிழ் தாத்தா அப்படிங்கிறது உவே சாமிநாத ஐயர். மூவ அப்படிங்கிறது மு. வரதராசனார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தேசிய கவி பாரதியார். புரட்சி முழக்கம் என நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையர். 1978 இதற்காக தமிழக அரசின் விருது பெற்றிருக்கிறார். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநாரை. முதுநாரை, முதுகுருகு, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இசை நுணுக்கம், பஞ்சமரம் இது எல்லாமே முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள். பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் அமுதவல்லி. தமிழ் நாடகத்தந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? பம்மல் சம்பந்த முதலியார். முதலாக எழுதி நடித்த நாடகம் என்ன அப்படின்னா புஷ்பவல்லி. இவர் சுகுண விலாசை என்ற நாடகக்குழுவை 1891 ஜூலை 1ஆம் நாள் தொடங்கினார். இவர் 90க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். இயற்பெயர் கண்டறிக. பாரதியார் சுப்பிரமணியம். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி. மாணிக்கவாசகர் வரலாறு கால ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சுவாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாதர். இவர் பதிப்பித்த நூல்கள் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டைமணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் 4, புறநானூறு. தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43.
ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் தேம்பாவணி, வேத விளக்கம், ஞான கண்ணாடி, செந்தமிழ் இலக்கணம், பரமார்ந்த குருகதை. ஜி போப் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்கள் நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்த விளக்க உரையுடன் தமிழ் செயல் களமம் என்ற நூலை தொகுப்பு நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி போப். கால்டுவெல் நற்கருணை தியானமாலை, தாமரை தடாகம், ஞானஸ்தானம், நற்கருணை, பரதகண்ட புராணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை ஆங்கிலத்தில் எழுதியவர் கால்டுவெல். வேதநாயகம் பிள்ளை என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா 1878 இவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலே தமிழ் இலக்கியத்தின் முதல் புதினமாகும். இவரின் பிற நூல் எதுனா அப்படின்னா சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி, சத்தியவேத கீர்த்தனை, பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மன் போன்றவை. தட்சிணமேரு என்ற ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் இது தஞ்சை பெரிய கோயில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. எந்த ஊரில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா சிங்கப்பூர், மொரீசியஸ், மலேசியா, பிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இங்கே எல்லாமே தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். குறிஞ்சி நிலம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். செம்மண் நிலம் அப்படின்னா செம்புல பெயர் நீர்போல் குறுந்தொகை நிறத்தின் அடிப்படை செம்மண் நிலம். உவர் நிலம் அடம்னா உருமிட துதுவா உவர் நிலம் புறநானூரில் இருக்குது. சுவையின் அடிப்படையில் உவர் நிலம். கலர் நிலம் அப்படின்னா பயவா கலரணையார் கல்லாதவர் திருக்குறள். தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் என்று பிரிக்கப்படுது. அடுத்து குறிஞ்சி பறை வகை. குறிஞ்சினா தொண்டகம், முல்லை ஏர் கோட்பறை, மருதம் மணமுளவு நெல்லெரிக்கிணை, நெய்தல் மீன் கோட்பறை, பாலை துடி. அடுத்து காலம் கொடுத்துருக்காங்க. ஐவகை திணைகளுக்கான பொழுதுகள் இளவேனிலா சித்திரை வைகாசி, முதுவேனிலா ஆனி ஆடி, கார்காலம்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனினா மார்கழி தை, பின்பனினா மாசி பங்குனி. உச்சரிதல் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது அப்படின்னா கரையான் எறும்பு. இதுதான் உச்சரிதல் சுவைத்தல். ஈரறிவுனா சிப்பி நத்தை, மூவறிவுனா கரையான் எறும்பு, 4 அறிவு நண்டு தும்பி, 5 அறிவுனா பறவை விலங்கு, 6 அறிவு மனிதன். பிரித்தெழுதுக. வேறில்லை ஆப்ஷன் என்ன அப்படின்னா வேறு ப்ளஸ் இல்லை. இதுதான் சரியான விடை. அடுத்து உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் அப்படிங்கிறது எதிர்மறை வினையாக மாற்றணும். வந்திலன். வந்தான் அப்படிங்கிறது இறந்த கால உடன்பாட்டு வினை. வருவான் அப்படிங்கிறது எதிர்கால உடன்பாட்டு வினை. வருகின்றான் அப்படிங்கிறது நிகழ்கால உடன்பாட்டு வினை. வந்திலன் அப்படிங்கிறது இறந்த கால எதிர்மறை வினை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தாத சொல் எது அப்படின்னா இல்லம். இது மீதி எல்லாமே அகப்பொருள் திணை. இல்லம் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். கிளி, கிளி, கிளி போன்ற சொல்களுக்கு சரியான பொருள். கிளி அப்படின்னா அச்சம் பயன். கிளி அப்படின்னா கிழித்து விடு. கிளி அப்படின்னா பறவை வெட்டுக்கிளி. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா கோ. கோனா மன்னன் பசு. பூனா மலர் புவி. கா அப்படின்னா காத்தல் சோலை. ஆ அப்படின்னா பசு. பெற்றான் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பெரு. பெற்றான் அப்படிங்கிறது இறந்தகால ஆண்பால் பிணைமிச்சு. பெருங்கிறது வேர்ச்சொல். பெற்றங்கிறது பெயரெச்சம். பெற்றுங்கிறது வினையெச்சம். பேரு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வா என்ற சொல்லின் பெயரெச்சம் என்ன அப்படின்னா வந்த. வா அப்படிங்கிறது வேர்ச்சொல். வந்தான்கிறது இறந்தகால ஆண்பால் வினைமுற்று. வந்துங்கிறது வினையெச்சம். வருதல்ங்கிறது தொழிற்பெயர். வந்தங்கிறது பெயரெச்சம். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி, செப்பு, செல்வம், சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றை உருவாக்க. மழைக்காலங்களில் தெருவை காலை வைக்காதே. கொல்லையிலோ வாழை பலா மரங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவகை கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்க கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வுமையால் விளக்கப்படும் பொருள் காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடர் எது அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்பித்தாள். பாத்திமா தமிழ் கற்றாருங்கிறது தன்வினை. பாத்திமா தமிழ் கற்பித்தாள்ங்கிறது பிறவினை. பாத்திமா மாணவனிடம் கூறினாள்ங்கிறது உடன்பாட்டு வினை. பாத்திமா மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான்ங்கிறது அயர்கூற்று. பிசினாந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளுக்கும் ஏழி என்னும் பெரும் தொடர்புள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர்.
திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என்றும் 6ஆம் எண்ணில் வரும் பாடல்களின் பின்வரும் எத்தினை சார்ந்தன? மருதம். கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனினாகரிகர். நற்றினையிலுடைய பாடல். கொன்மூ பொருள் தருக மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். சுந்தரன் எனும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் 1 உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சமயம் கொண்டாரின் சமகால புலவர் யார்? இவரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர், கம்பர், புகழேந்தி ஆவர். இந்த ஆன்சரில் டிஎன்பிசி விடை குறிப்பு ஒட்டக்கூத்தர் என்று குறிப்பிட்டுள்ளது. தெரிவுகளில் கம்பர், ஒட்டக்கூத்தர் என 2 பேரிலும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டக்கூத்தர் ஆன்சர் இருக்கு, ஆனால் இவங்க 2மே சயங்கொண்டாரின் சமகால புலவர்கள் ஆவார். தமிழ் வீடு தூது அமைந்துள்ள கன்னிகள் எத்தனை? 268. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார்? பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தாப்பா. முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? மகேஸ்வர பூசை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருவாமூர். இவருடைய இயற்பெயர் மருள்நிக்கியார். பெற்றோர் புகழனார் மாதினியார், தமக்கை திலகவதியார். பிறந்த ஊர் திருமணைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர். 12 திருமுறைகளுள் 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசு எழுதிய பாடலாகும். திங்களூர் 63 நாயன்மான்கள் உருவான அப்பூதியடிகளின் ஊராகும். திருவாத ஊர் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் பிறந்த ஊராகும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ந. பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். புது கவிதையின் முன்னோடி இவர். இவருடைய சிறுகதைகள் முள்ளும் ரோஜா. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷிபிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. பாஷா அப்படின்னா மொழி, அபிமானம்னா பற்று, கபாஷா அப்படின்னா தாய்மொழி. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன், மிளகு. மீதோன் விரும்பேல். இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல், நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசினேன் என்று கூறியவர் அம்பேத்கர். பெண்களின் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெயரு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. இது டிஎன்பிசி 2018 உள்ள பொது தமிழ் கொஸ்டின். நெக்ஸ்ட் பொது அறிவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2018 பொது தமிழ் பார்த்தாச்சு. அதில் இருக்கிற பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஒத்தில்லாத ஒளி சிதறல் தத்துவம் தான் ராமன் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது அப்படின்னா MgSO4.7H2O. எப்சம் உப்பு எனப்படும் மெக்னீசியம் சல்ஃபேட் மலம் இலக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. வேதியியல் வாய்ப்பாடு MgSO4.7H2O. இது சிறு சிறு கொப்பளங்களால் ஏற்படும் புண்களை சரி செய்யவும் பயன்படுகிறது. பீர் உள்ளிட்ட ஆல்கஹால் உற்பத்தியிலும் பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன அப்படின்னா Cu காப்பர் 60% இருக்குது. ஜிங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40% இருக்குது. இதில் அப்படின்னா பித்தளையின் சரியான உலோக கலவை. காப்பரின் உலோக கலவை என்ன அப்படின்னா பித்தளை, வெண்கலம், துப்பாக்கி வெண்கலம், ஜெர்மன் வெள்ளி.
அலுமினியத்தின் உலோகக்கலவை டியூராலுமின், மெக்னாலியம். இரும்பின் உலோகக்கலவைகள் துருப்பிடிக்காத எஃகு, நிக்கல் எஃகு, டங்ஸ்டன் எஃகு. இதுதான் அதற்குரிய மூலக்கூறு வாய்ப்பாடு. போட்டோட்ராபிசம் என்றால் என்ன? செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கத்துக்கு பெயர் தான் போட்டோட்ராபிசம் என்று பெயர். அப்போ செடிகளின் மீதி இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். போட்டோட்ராபிசம் அப்படின்னா தாவரங்களின் ஒளியை நோக்கி வளரும் வளர்ச்சி. ஜியோட்ராபிசம் அப்படிங்கிறது தாவரங்களின் புவியீர்ப்பு விசையை சார்ந்த வளர்ச்சி. தாவர வேர்கள் புவியீர்ப்பு விசைக்கு இணையாகவும் தாவர தண்டுகள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராகவும் வளரும். புவியீர்ப்பு விசைக்கு இணையாக வளரக்கூடியது தாவரத்துடைய வேர்கள், புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரக்கூடியது தாவர தண்டுகள். ஹைட்ரோபிசம் என்பது தாவர வேர்களின் நீரை நோக்கிய வளர்ச்சி. நீரை நோக்கிய வளர்ச்சிக்கு ஹைட்ரோபிசம். தாவர வேர்கள் நீர் நேர் சார்பசைவு கொண்டது. எனவேதான் நீரை நோக்கி வளரும் தாவர தண்டுகள் நீர் எதிர் சார்பசைவு கொண்டது. எனவேதான் இவை மேல் நோக்கி வளர்கின்றன. நீரை நோக்கி வளரவியை மேல் நோக்கி வளரக்கூடியது. அடுத்து ரண்டாம்பூர் ராஜஸ்தான், மானாஸ் அஸ்ஸாம், நாகார்ஜுனா சாகர் ஆந்திரா, பாலமல ஜார்க்கண்ட், இந்திராவதி சத்தீஸ்கர். ரண்டாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், மானாஸ் தேசிய பூங்கா அஸ்ஸாம், நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திர பிரதேசம், பாலமலை பூங்கா கேரளா, ஜார்க்கண்டில் பாலாமோ என்ற பெயரில் தான் ஒரு புலிகள் சரணாலயம் இருக்கு. பாலமலை என்பதற்கு இணையாக ஜார்க்கண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது தவறு. இந்திராவதி என்பது சத்தீஸ்கரில் ஓடும் ஒரு நதி. பழங்குடியினர் பிரதேசம் மசாய் கென்யா, சாமி சைபீரியா, கலிங்கா பிலிப்பைன்ஸ், புதர் மனிதர்கள் அங்கோலா. ஹம்போஸ் நீரோட்டம் இவ்வாறாக அறியப்படுகிறது. பெருநீரோட்டம். தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை ஒட்டிய பெருநீரோட்டம் தான் ஹம்போல்ட் நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்க்டிக் பகுதியில். அதுக்கு தான் சீ ஸ்மோக் என்ற பெயரும். கடல் புகை அப்படின்னா சீ ஸ்மோக். இது பனிப்புகை மூட்டம் என்றும் ஏற்படும். இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? அன்னி பெசன்ட். அயர்லாந்தில் நடைபெற்ற தன்னாட்சி இயக்கத்தினை முன்மாதிரியாக கொண்டு 1916 இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தினை அறிமுகப்படுத்தியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? சீகன் பால் கையர். சீகன் பால் கையர் தான் முதல்ல தமிழ் புத்தகங்களை அச்சிட்டாங்க. ஜெர்மனியை சார்ந்த லுத்தரன் பாதிரியாரான இவர் இந்தியாவிற்கு வந்த முதலாவது புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவ மத போதகர் அவர். டென்மார்க்கை சார்ந்த 4ஆம் பிரெடெரிக் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பகுதியில் கிறிஸ்தவ பரப்புரையாளர்களை அனுப்பி சமய பரப்புரை செய்ய வேண்டும் என முடிவு செய்தனர். 1706 வந்தடைந்தார். முதலாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1715 ஜூலை 15 முதன்முறையாக தமிழில் புத்தகம் அச்சானது. முதலில் தமிழ் புத்தகம் தான், அதாவது பைபிள் தான் முதன்முறையாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. யார் அச்சிட்டா அப்படின்னா சீகன் பால்க் ஐயர். எந்த புத்தகம் அப்படின்னா பைபிள். முதலாக தமிழில் புத்தகங்களை அச்சிட்டவர் சீகன் பால்க் ஐயர். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்ட புத்தகம் எது அப்படின்னா பைபிள். எந்த வருஷம் அப்படின்னா 1715 ஜூலை 15. முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் அப்பர். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயர் பாரி. இவர் கடையேழு வள்ளலில் ஒருவர். இவர் பரம்பு மலையின் அரசர். 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமியார் வாஸ்கோடா காமா. 1923 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 விடைகளுமே தவறாக கொடுத்துருக்கு. TN சிவஞானம் பிள்ளையை அமைச்சர் தான் ஆக்கியிருக்காங்க. 1924 நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்த பனகால் ராஜா தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். எந்த வருஷம் அப்படின்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் துவங்கப்பட்டது. 1885 28 மும்பையில் உள்ள கோகுல்தாஸ் தேஜ்பால் கல்லூரியில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கினார். இதில் மொத்தம் 72 பேர் கலந்து கொண்டனர். பார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். 1939 காங்கிரஸ் திரிபுரா மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் பார்வர்ட் பிளாக் என்னும் கட்சி 1939 துவங்கப்பட்டது. லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. வருடம் எப்போ அப்படின்னா 1971.
இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார்? B.R. அம்பேத்கர். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பில் இருந்து. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963 மே 10 அன்று. அலுவல் மொழி சட்டம் மத்திய மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியலை கொண்டுள்ளது. இந்தி மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக அறிவித்ததும் இச்சட்டமே மேலும் மாநிலங்கள் தங்களுக்கு வசதியான மொழியை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் வழிவகை செய்தது. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இது இந்திய ரயில்வே துறை. தவறான பொருத்தத்தை கண்டுபிடி. மஞ்சள் புரட்சி பூக்கள்ங்கிறது தவறு. மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிப்பது. வெண்மை புரட்சி பால், பசுமை புரட்சி உணவு தானியம், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது அப்படின்னா 4%. 2000 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டிற்கு 4% வளர்ச்சி இலக்காக கொண்டதாகும். இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது எங்கே அப்படின்னா டேராடூன் டு டெல்லி. 2018 ஆகஸ்ட் 27 அன்று இயக்கப்பட்டிருக்குது. எந்த நிறுவனம் இயக்கியது அப்படின்னா ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிறவங்க. கீழ் உள்ள எம்மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன அப்படின்னா கேரளம். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் பருத்தி. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி உலக வங்கி. எந்த வருஷம் அப்படின்னா 2018 ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டுள்ளது. பின்வரும் உணர்ச்சியில் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது? பாஸ்மதி அரிசி. கொடுக்கப்பட்ட வேளாண் பொருட்களில் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி தான் இந்தியாவின் அதிக வருவாய் தருகிறது. 2017 நிலவரப்படி ரூபாய் 26,870 கோடி வருவாய் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியின் மூலம் ஈட்டப்பட்டது. பின்வரும் ஒன்றில் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது? மகிழா சம்ரிதி. கிராம பெண்கள் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து சேமிப்பதை ஊக்குவிக்க 1993 அக்டோபர் 2 அன்று மகிழா சம்ரிதி யோஜனா துவங்கப்பட்டது. கீழ் உள்ள எக்கொள்கை 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையில் கீழ் கொண்டு வருவது பரம்பராக கரிஷி விகாஸ் யோஜனா. 2018-2019 நிதிநிலை அறிக்கையின்படி பின்வரும் ஒன்றில் எவற்றில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது? வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா 3ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி PPP. PPயில் முதல் 3 நாடுகள் எது அப்படின்னா சீனா, அமெரிக்கா, இந்தியா. சீனா 23 ட்ரில்லியன், அமெரிக்கா $19 ட்ரில்லியன், இந்தியா 9.4 ட்ரில்லியன். எந்நாட்டு நாணயம் சமீபத்தில் IMFின் நாணயக்கூடையில் சேர்க்கப்பட்டது? சைனாவின் யுவான். 2016 அக்டோபர் அன்று சீனாவின் யுவான் சர்வதேச பணி நிதி நிலையத்தின் நாணயக்கூடையில் இணைக்கப்பட்டது. அமெரிக்க டாலர், பவுண்ட் ஸ்டெர்லிங், யூரோ, ஜப்பானின் யென் போன்றவை ஏற்கனவே அதில் உள்ளன. யுவான் என்பது ரென்மின்பின் அடிப்படை அலகாகும். சீன நாணயத்தின் தற்போதைய பெயர் ரென்மின்பி. ஒரு பெம்டோ டேஸ் மீட்டர் 10⁻⁻15. 10 முன்னீடு சுருக்கம் 10 முன்னீடு சுருக்கம். 10⁻15 ஃபெம்டோ, 10⁻15 பெட்டா, 10⁻−12 பிகோ டெட்ரா, 10⁻−9 நேனோ, 10⁻+9 ஜிகா, 10⁻−6 மைக்ரோ, 10⁻+6 மெகா, 10⁻−3 மில்லி, 10⁻+3 கிலோ, 10⁻−2 சென்டி, 10⁻2 ஹெக்டோ, 10⁻−1 டெசி, 10⁻1 டெக்கா. இதோடைய சுருக்கம்னா இந்த பெயர்கள். கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா சுழி. கோள ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது அப்படின்னா வௌவால். வௌவாலுக்கு தான் கோள ஒளியை உணரும் தன்மை உள்ளது. மனிதனின் செவியுணர்த்திறன் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ். யானையின் செவியுணர்த்திறன் 16 ஹெர்ட்ஸ் முதல் 12,000 ஹெர்ட்ஸ். பசுவின் செவியுணர்த்திறன் 16 ஹெர்ட்ஸ் முதல் 40,000 ஹெர்ட்ஸ். நாயின் செவியுணர்த்திறன் 40 ஹெர்ட்ஸ் முதல் 46,000 ஹெர்ட்ஸ். வௌவாலின் செவியுணர்த்திறன் 1000 ஹெர்ட்ஸ் முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ். டால்ஃபினின்
செவியுணர்திறன் 70 ஹெர்ட்ஸ் முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ். ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? எலக்ட்ரான் ஏற்பு. அப்போ ஆக்சிஜனேற்ற வினையில் என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் இழப்பு நிகழும். ஏற்பு நடந்துச்சுன்னா அது ஒடுக்க வினை, எலக்ட்ரான் இழப்பு நடந்துச்சுன்னா அது ஆக்சிஜனேற்ற வினை. கலினா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? கேரியம். உலோகம் ஏஎல் அப்படின்னா பாக்சைட், சியூனா காப்பர் பைரேட், எஃப்இன ஹேமடைட், பிபி கலினா வேதி வாய்ப்பாடு இது. உயர்வகை தாவரங்களின் ஸ்போரோபைட்டின் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுக. மைட்டாசிஸ். குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? நொதித்தல். உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலினுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? தடுப்பூசி. இந்தியாவில் செயல்படுத்தப்படும் நோய் தடுப்பூசி திட்டங்கள்: பிசிஜி காசநோய் தடுப்பூசி, டிபிடி தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல், எம்எம்ஆர் பொட்டலாமை மீசஸ் ரூபைலா, டிடி டிப்தீரியா தொண்டை அடைப்பான், டிடிடி டெட்டானஸ் டாக்சைடு. சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம். அமில மலையானது அனைத்து தாவரத்தை அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை சல்ஃபியூரிக் அமிலம். பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னா 1, 2, 3. மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி. இவைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மட்குகளால் ஆனவை. இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமையுது. 3மே சரி. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். இவை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்ப மேளா பெருமை வாய்ந்ததாகும். சட்லஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? பக்ரா நங்கல் அணை. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1884. எஸ். ராமசாமி முதலியார், பி. அனந்தா சாருலு, பி. வெங்கையா நாயுடு ஆகியோரால் சென்னை மகாஜன சபை எனும் அமைப்பு துவங்கப்பட்டது. இதன் முதலாவது தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா நாயுடு. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியது யார்? ராஜாஜி. இந்த வருடம் அப்படின்னா 1925. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆரிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியா. ஆசியாவின் முதலாவது அணு உலை மும்பையில் நிறுவப்பட்ட அப்சரா அணு உலை ஆகும். இது ஆசியா கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. 1956 ஆகஸ்ட் முதல் செயல்பட துவங்கியது. அணு உலையின் பெயர்கள் அப்சரா, துருவா, சைரஸ். 2009ஆம் ஆண்டு இந்த அணு உலை மூடப்பட்ட நிலையில் மீண்டும் மேம்படுத்தப்பட்டு 2018 செப்டம்பரில் இந்திய அணுசக்தி வாரியத்தினால் மீண்டும் இணைத்து கொள்ளப்பட்டது. சித்திரஹாரபுலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு 1907. காங்கிரஸ் மாநாட்டில் மகாகவி பாரதியார் கலந்து கொண்டார். இம்மாநாட்டில்தான் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பிரிவினை ஏற்பட்டது. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? பாளையக்காரர்கள். பாளையக்காரர் கிளர்ச்சியின் போது புலித்தேவருக்கும் பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்கள் இருவரும் மறைமுகமாக உதவினர். ஆனால் டச்சுக்காரர்கள் மட்டுமே என ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியான விடை கிடையாது. 2 பேருமே, டச்சுக்காரர்களும் பாளையக்காரர்களும். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களின் மீது பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இணைந்தவர் யார்? பீரலி. புரட்சி மையம், புரட்சியில் துவங்கிய நாள், புரட்சி முடிவுற்ற நாள், தலைமை ஏற்றவர்கள், புரட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த ஆங்கிலேய தளபதிகள், குறிப்புகள். இதில் கொடுத்துருக்க மீதி இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதிபரிபாலன தன்மையுடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறப்புரிமை குழு, அறநெறி குழு 2மே ஒரே மாதிரியான செயல்பாடுகளை கொண்டுள்ளது. ஆன்சர் தவறாக கொடுத்துருக்காங்க, அதனால வேண்டாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா கேபினெட் மிஷன் திட்டம். எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். நகரியம் எதை சார்ந்தது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ்யத்தை சார்ந்தது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பாகம் 4A.
மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம் 1, சென்னை மட்டுமே. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எண்ணிக்கை 34.95 மில்லியன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? இதுவும் சரியான விடை கொடுக்கவில்லை. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. மா அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், இந்தியாவின் தேசிய பழமாகும். பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் நம் பாதுகாப்பு நம் உரிமை. 2018 ஆகஸ்ட் மாதம் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியா எனும் தன்னார்வ தொண்டு அமைப்பு குழந்தைகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டது. இதனுடைய கருத்து அவர் சேஃப்டி அவர் ரைட்ஸ். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 100ன்னு கொடுத்துருக்காங்க. 100லிருந்து 150ஆக அதிகரிக்கப்பட போகிறது. அதனால இது சரியான ஆன்சர். 100ன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் மற்றும் சேவை வரி என்பது எந்நாட்டில் தோன்றியது? சரக்கு மற்றும் சேவை வரி முதலாக 1954ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கனடாவில் அப்படிங்கிறது 1991ஆம் ஆண்டில் தான் ஜிஎஸ்டி வரி விதிமுறை அறிமுகமானது. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனடா. கருமை புரட்சி எதுவுடையும் தொடர்புடையது? கச்சா எண்ணெய் உற்பத்தி அப்படின்னா கருமை புரட்சி. மீதி இருக்கிற புரட்சியும் பார்க்கலாம். கருப்பு புரட்சி பெட்ரோலியம், நீல புரட்சி மீன் உற்பத்தி, பழுப்பு புரட்சி தோல் மரபுசாரா ஆற்றல், தங்க இலை புரட்சி சணல் உற்பத்தி, தங்க புரட்சி பழங்கள் தேன் உற்பத்தி, பசுமை புரட்சி உணவு தானியங்கள் உற்பத்தி, சாம்பல் புரட்சி உரங்கள் உற்பத்தி, இளஞ்சிவப்பு புரட்சி இறால் மருந்து பொருட்கள் வெங்காயம் உற்பத்தி, வானவில் புரட்சி வேளாண் துறையின் ஒட்டுமொத்த மேம்பாடு, சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி, வெள்ளி இலைனா பருத்தி, வெள்ளி புரட்சினா முட்டை கோழிப்பண்ணை, வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பொருள், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், பசுமை மாறா புரட்சி அப்படின்னா விளைச்சல் மற்றும் வளத்தினை சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அதிகரித்தல். 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா தபால் நிலையம். BOBSK போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. மத்திய வெளியுறவு அமைச்சகம் தபால் துறையுடன் இணைந்து கடவுச்சீட்டை தபால் நிலையங்கள் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான். இந்த சேவை எங்கே முதல்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மைசூரில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் 2017 ஜனவரி 25 தொடங்கியிருக்காங்க. 2017-2018 நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்கு அறிவிக்கப்பட்ட வசதி ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை. தங்க கை குலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. விருப்பு ஓய்வு. பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது வங்கி கடன்களை எளிதாக்குவது என்பது இத்திட்டத்தின் நோக்கம். 10 லட்சம் முதல் 100 லட்சம் வரை தொழில் தொடங்கி வங்கி கடன்களை எளிதில் பெற வழிவகை செய்ய ஏற்படுத்திய திட்டம். SC/ST மகளிர் பிரிவில் உள்ள தொழில் முனைவோர் மத்தியில் தொழில் ஊக்குவிப்பதற்கு ஆதரவாக 3 தூண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு டிஜிட்டல் தளத்தை வழங்குகிறது. கைபேசி ஆதரவு, நிதி மற்றும் நிதி பற்றிய தகவல்களை வழங்குதல், கடன் உத்தரவாதம். ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா மோடியின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் 19 சலுகை, சுயசான்றிதழ், இந்தியாவின் தொடக்க மையம், பயன்பாட்டின் மூலம் பதிவு செய்தல், காப்புரிமை பாதுகாப்பு, ரூபாய் 10,000 கோடி நிதி, தேசிய கடன் உத்தரவாக அறக்கட்டளை நிறுவனம், மூலதன ஆதாயங்கள் வரி இல்லை, 3 ஆண்டுகள் வரி இல்லை, உயர் மதிப்பு முதலீடுகளுக்கு வரி விலக்கு, தொழில் முனைவோர்களை உருவாக்குதல், அதல் புதுமை மிஷன், காப்பீட்டாளர்களை அமைத்தல், ஆராய்ச்சி பூங்காக்கள் அமைத்தல், உயிர் தொழில்நுட்பத்தில் தொழில் முனைவு, புதுமையான பள்ளி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கல், சட்ட ஆதரவு, காப்புரிமை பெறுவதில் 80% தள்ளுபடி, துவக்கங்களுக்கான பொது கொள்முதல் விதிமுறைகளை தளர்த்தல், எளிய முறையில் வெளியேற்றம். இது எல்லாமே ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறதுக்குரிய சலுகைகள். 19 சலுகை ஸ்டார்ட் அப் இந்தியாவில். இதில் 3 சலுகை கொடுத்துருக்காங்க. இதுதான் 2018 GK. தேங்க்யூ.